வந்திருக்க எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ளஸ்ல வந்து எல்லாரும் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். ஐ திங்க் நம்ம ஒரு 2-3 ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். 2 ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன் ஆல்ரெடி. Media has been a great support for this film all these time. So first of all, thanks to all the media who have come up here. Okay, so படத்துல வந்து மெயினா ப்ரொடியூசர்ஸ் சொன்னோம். காயத்ரி அவங்க வந்து Filminati என்டர்டெயின்மெண்ட் ஒரு கம்பெனி வந்து பாம்பேல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஷி வாண்டட் டு ஸ்டார்ட் அ ஃபிலிம். அப்போ வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் ஐடியாவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸ்மால் அப்படி டெவலப் ஆகி we started and it become interesting. And first நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து மேம் வச்சு தான் பிரியமணி மேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது லேட்டர் ஆன் சன்னி லியோன் மேம் வந்தாங்க, அப்புறம் ஜாக்கி ஷெரஃப் வந்தாங்க, ஜெய்பி சார் வந்தாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் உள்ள வந்து பிகம் பிக். ஸோ ஓவரால் காஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஷூட்டிங் ப்ராசஸில் இந்த டீம்லாம் வந்து சென்னையில இருந்து நாங்கள் கொட்டையில திரும்பி கூட்டு வர வேண்டியது. ஏன்னா பாம்பேல ஷூட் பண்ண வேண்டியது. பாம்பே டீம் கிட்ட ஏக்மால் தோத்து கூட ஒர்க் அவுட் ஆகல. ஸோ நம்ம பேசுறது அவனுக்கு புரியாம 2 கேமராமேன் ஓடிட்டாங்க. ஸோ உண்மைதான். ஸோ இட் டிட்ன்ட் ஒர்க். நம்ம வந்து என்னதான் நம்ம ஊர் டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது வாசனை நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம ஊர் டெக்னீஷியன் கூட ஒர்க் பண்ணும்போது எமோஷனலாக நிறைய விஷயம் கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால எல்லாருமே சென்னையில இருந்து நாங்கள் அங்கே ஷிஃப்ட் பண்ணி டீட்டெயில்டாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் கேமராமேன் பற்றி சொல்லணும், அருண் பத்மநாபன். நாங்கள் ப்ரெப்லாம் பண்ணலங்க. அவர் ஸ்கிரிப்ட் படிச்சாரான்னு தெரியலங்க. பட் அதுக்கப்புறமா நாங்கள் காஷ்மீரில் தான் நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ காஷ்மீரில் மீட் பண்ணி ஒரு 1 month நாங்கள் ஒர்க் பண்ணோம் அந்த ப்ராஜெக்டை. ஸோ அதுக்கப்புறம் காஷ்மீரில் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஷூட் பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணார் காஷ்மீரில். நமக்கு நம்ம ஊர் ரூட்டே தெரியல. அந்த ஒரு ரூட்டில் போய் என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி அங்கே நிறைய விஷயம் வந்து புதுசாக இருந்தது. ஒரு நாளும் ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் இருந்தது, ரோட் பிளாக்கேஜ் இருந்தது. இங்கே நிறைய படம் அதுக்கப்புறம் வந்துருச்சு, பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அவர் வந்து எக்யூப்மெண்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் காஷ்மீரில், ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. ஸோ காஷ்மீர் ஷூட் முடித்தோம். பட் அதுக்கப்புறமா பாம்பேயில் பண்ணோம். ஸோ பாம்பே வாஸ் அதுவும் ரொம்ப டாஸ்க்காக நல்லா இருந்தது. எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க, எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ நாங்கள் ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ணி பட் ப்ராஜெக்டில் வந்து டீட்டெயிலிங் தேவைப்பட்டதுனால நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஃபோட்டோகிராஃபியில் எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபியில் தான் நாங்கள் நிறையா செக்டார்ஸ் வச்சுருந்தோம். ஸோ அதை கம்யூனிகேட் பண்ணி நிறைய ரிஹர்சல் பண்ணி பண்ணுறதுக்கு டைம் கன்சியூமிங் ஆஃப் த ப்ராஜெக்ட் வாஸ் டூ ஹை. ஸோ அது முக்கியமாக பாம்பேல இருந்தது. அதுக்கப்புறம் சென்னையில் பண்ணோம். த கேமராமேன் சப்போர்ட் வாஸ் அமேசிங். அவர் வந்து ஆல்ரெடி படம் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஸோ மகாமுனி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்புறம் எடிட்டர், காலேஜ் ஜூனியர், சண்டை தான். இப்போ பார்த்தோன்னா சண்டை, ஒரு ஷாட்டுக்கும் சண்டை போட்டு பேசல. எதுனா அதான் 1 வருஷம் பேசாமல் இருந்தோம். நடுவில் பேசவே மாட்டேன். கோச்சுக்கு நைட்டான மெசேஜ் அனுப்புகிறவங்களாம் ஆயிடுச்சு. என்னன்னா 4 கதை இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது. அதில் இப்போ பேப்பரில் இன்டர்லிங்க் பண்ணுறது, ஹைப்பர் லிங்க் கான்டென்ட்ன்றதுனால அகெயின் ஒரு படத்துக்கும் ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்கிறதுனால எடிட் ப்ராசஸ் அவர் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இதை லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவர். அது அதே மாதிரி ஸ்டண்ட் வந்து எனக்கு பிரகாஷ் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருந்தோம். பேசிக்காக மாஸ்டரோட பெரிய ப்ளஸ் என்னன்னா ரிஹர்சல் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ரிஹர்சல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் எங்களுக்கு வந்து அக்யூரேசி ஃபார் ஃபில்மிங் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் லிரிக்ஸ் வந்து அவர் போய் சொல்கிறாருங்க. அவரோட 1 வருஷம் நான் ஃபோனில் வந்து கதை சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். அவர் மறந்துட்டார். அவர் இந்த படத்தில் இந்த மாதிரி இப்படி, சகுந்தலா அப்படி, இவங்க இப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியா அப்படின்னு சொல்லி வச்சிருவாரு. 1 வருஷம் கழிச்சு தான் ஒன்று எழுதியிருக்கேன்ட்டு அந்த மூடில் கரெக்டாக தானே. ஸோ அவங்க டக்குனு பேசவே பார்க்கல, பேசிடுவாங்க. தட் இஸ் ஒன். அப்புறம் தாசனை பற்றிலாம் சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு இது இல்லை. பட் அவர் வந்து எனக்கு பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். எஸ்பெஷலாக ஒரு மேக்கப் சாருக்கு போட்டோம், அஸ்வத் சாருக்கு ஒரு ப்ராஸ்தெட்டிக்ஸ்
அதை திருப்பி ஃபில்ம் மேக்கிங்குள்ளேயே வரேன். ப்ராஸ்தெட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராஸ்தெட்டிக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஒரு கேரக்டர். அதுவும் ஒரு ரியல் இது வந்து லைவ் ஆக்ஷனில் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு 30-40 மினிட்ஸ்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபில்ம் மேக்கர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ். இது ஒரு ப்ராஸ்தெட்டிக்ஸ் வந்து வெளியூரில் வந்து ஒரு விஷயம் ஒரு சின்ன லைன் போடுறதுக்கே அது சார் லைன் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி. ஸோ இவங்க வந்து அது ரொம்ப சிம்பிளாக நம்ம ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் சில விஷயம் பண்ணும்போது அதோட லைஃப் நல்லா இருக்கு. ஸோ அதில் தாசனன் வந்து அமேசிங் ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் படம் ஃபுல்லாக வந்து இவ்வளோ ஷார்ட் டியூரேஷன்லாம் பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் 4 மணி நேரம் உட்காந்து போட்டேன், 8 மணி நேரம், அவ்வளோலாம் வேலை இல்லை, அதை கரெக்டாக பண்ணலாம். ஸோ வந்து சிங்கிள் ஹேண்டடாக நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ ஆஸ் அ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ஊர்லேயும் ஒரு ப்ரொடக்ஷன் இருந்தாங்க. காஷ்மீரில் ஒரு ப்ரொடக்ஷன் கோபி லைன் பண்ணாரு. என் ஃப்ரெண்டு நவீன் பேக் வந்து கூடவே இருந்தார் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன். அது வந்து என் கூட தான் எப்பவுமே ஃபுல்லாக ப்ரொடக்ஷன்ல இருந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறது இருந்துச்சாங்க. அத்னான் ஷேக்னும் அவங்க இருந்தார். ஸோ ப்ரொடக்ஷன் டீம் வந்து குட். பாம்பேல ப்ரொடக்ஷன் நாயுடு, இங்கே ரவி எல்லாருமே நான் கொடுக்குற எல்லா இதையும் வந்து மெட்டீரியலைஸ் பண்ணிட்டு கொண்டு வர்றது ஒரு டாஸ்க் தான். பிகாஸ் ஒரு ஸ்கெடியூலுக்கும் ஒரு செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டீம் இருந்ததுனால. ஸோ தென் ஆக்டர்ஸ் இவங்க வந்து எனக்கு தாரத்தப்பட்டில்லை, இவங்க ஒர்க் பண்ண ஆட்டக்காரி இவங்க. ஸோ நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்களுக்கு தூக்கிட்டு போனேன் எல்லாத்தையும் என்னம்மா அப்படின்ற இவங்களுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. பாலா சார் வந்து தெரியும் சார், சாரோட டீட்டெயிலிங் ஒர்க்கில் வந்து இவங்க நிறைய வாட்டி ஆடுவாங்க. காலில் ரொம்ப பெயினாக இருக்கும். ஒரு 100-200 டான்சர்ஸ் இருக்கும்போது இவங்களும் அதே ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. கால்லாம் வீங்கிடும். நான் பார்த்துருக்கேன். அதனால ரொம்ப எனக்கு ஆசை அவங்கள வந்து படத்தில் இது பண்ணணும். எப்போ இதுனா கண்ணகின்னு ஒரு கேரக்டர்லாம் பண்ணுறீங்களான்னு. ஸோ அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அது கதைக்கு அப்படியே அமைஞ்சது. பிரதீப் வந்து என் காலேஜ் மேட். ஸோ அவரும் வந்து ரொம்ப வருஷமா சினிமாவில் இருக்கார். நிறைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் இதுலேயும் அவர் ஹஸ் டன் சம்திங் குட். நீங்கள் பாருங்கள். ஸோ அது அப்புறம் பிரியாமணி மேம் வந்து ஆல்ரெடி மேமே கதை சொல்லிட்டாங்க உங்களுக்கு. எல்லாருக்குமே ஒரு லைன் ஒரு கதை எழுதும் போது ஒரு ஸ்பார்க் ஒன்று கிடைக்கின்ற மாதிரி கதைக்கே ஸ்பார்க் அவங்க தாங்க அப்படின்றது தான் கண்டென்ட். முன்னெல்லாம் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சகுந்தலான்ற கேரக்டர் வந்து நான் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி தான் டிசைன் பண்ணேன். அதுக்கப்புறமா எல்லாமே ஸ்லோவாக ஆட் ஆன் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஜூம் கால் நரேஷனுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. பட் ஆன் த ப்ராசஸ் வந்து நாங்கள் இதில் பெரிய ஹைலைட் மேம்க்கு எனக்கு பிடிச்சது என்னென்னா, எவ்ரி ஸ்கெடியூல் சேஞ்ச் ஆகும்போதும் அவங்க அதே மீட்டரில் ஷி மெயின்டைன்ஸ் கேரக்டர் ஆஃப்டர் லைக் லாங் கேப் சேம். அந்த இதில் வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக அதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அப்புறம் சன்னி லியோன் இவங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு நடிப்பாங்கன்னே ஐ ஹேட் அ வெரி டவுட் ஷி வில் நாட் ஆக்ட். ஃபுல் பிளாக் நடிக்க நம்ம அதான் நினச்சேன். பட் அது அவங்க இன்னொருத்தங்க ப்ரொடியூசர் இருக்காங்களே, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தான். அவங்க எப்பவுமே பண்ணலாம், யாரும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷீ செட் இல்லை ட்ரை பண்ணலாங்க, நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு வி ட்ரை. ஒரு செஷனில் ஷீ லைக் ஐ செட் பியூட்டிஃபுல் சைக்கோ அப்படின்னு அதை சொன்னேன் நான் அவங்கள அந்த ஸ்டோரி நரேஷனில். ஸோ அது வந்து அந்த நரேஷனில் சொன்னோம். அவங்களும் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப டீட்டெயிலிங் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய ப்ரெப்க்கு கூடயே இருந்தாங்க. we did lot of script reading session. அவங்க வீட்டில் உட்காந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன். அப்புறம் அவங்க மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், சார் பேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கு, நிக்கலாம் எதனா யாரா பேஜஸ் வந்து. then I understood the problem there. இது தேவையே இல்லை. நான் வந்து நிறைய I fed with lot of dialogues and she did her best. அந்த டயலாக் செஷன்ல the டெடிகேஷன்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி டெடிகேஷன் அண்ட் டீடைலிங் the dialogue delivery தான் வந்து. we had lot of videos வரும் பண்ணுமா அது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் மேக்கப்பும் வந்து
ஐ திங்க் சன்னி மேமோட மேக்கப் வந்து ஷி ஹேட் ஹர் ஓன் டீம் வேர் அந்த டீட்டெயிலிங்லாம் அவங்களே வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கான மேக்கப் மெட்டீரியல் எல்லாமே அவங்க டீம் த என்டையர் டீம் ஆஃப் சன்னி லியோன் மேம் வந்து they were so on point to get that look done, so they are very professional in that way. So அது on top of it அவங்கள ஷூட்டிங்ல பண்ண டார்ச்சர் ரொம்ப அதிகம் நான். ஸோ அதுவும் அவங்க ரொம்ப சரி அவனும் கண்ணாடிக்காரன் கூப்பிடுறான் பண்றான் அப்படின்ற மாதிரி. ஸோ பட் he did her best. அது ஒன்று. ஸோ ஃபைனலி ஜாக்கி ஷெராப் சார் பற்றி சொன்னா பேசிட்டே போகலாம். ஸோ சார் வந்து அவரே மாஸ் தான். நம்ம போய் கதையை சொன்னா கூடயே வச்சுப்பாரு, நீங்க போவார் இங்கே இருன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் அவர் கூட அரைஞ்சு கறந்து அவர் கூட இருந்துட்டு அவர் கூடயே அவருக்கு புரிய வச்சு சில விஷயம்லாம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருக்காங்க. அண்ட் பேபி சாராவும் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஷி couldn't come, but she has also done a great decision in doing certain things. பேபி சார் அது வந்து இன்னும் நிறைய ரிவீல் ஆகும் பார்க்கறதுக்கு. ஷி has done her best in it. அப்புறம் ஜேபி சார் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜேபி சார் வந்துட்டாங்க. ஓகே. ஸோ ஜேபி சார் வந்து சாரா அப்பாவா பண்ணியிருக்காங்க. அவரு ரொம்ப சிம்பிளா வந்தாரு, பட் முடிச்சுட்டு போயிட்டாரு. அஷ்ரப் சார் அவரை மீட் பண்ண, அவருக்கு தான் அந்த பிளாக் மேக்கப் அந்த இது ஃபயர் இது பண்ணோம் நாங்கள். அவரு ரொம்ப நீங்க அவரை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் மட்டும் சொன்னாங்க. ஷூட்ல வந்து அவரு யாருக்கிட்டையுமே பேசவும் மாட்டாரு. ஒரு காஃபி வந்து அவர் நம்ம கேட்டாதான் அவர் குடிப்பாருன்ற மாதிரி. லைக் அவரா வந்து ஒரு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம ரொம்ப ரொம்ப லைவா நேச்சர்ல கனெக்ட் ஆன மாதிரியே இருக்கும். அவர் கூட பார்க்கும்போது ரொம்ப வெரி நேச்சர் கனெக்டட் பர்சன் மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா மறக்கவே முடியல. யாருக்குமே இப்படி பண்றாங்கன்ற மாதிரி. இதெல்லாம் வந்து அந்த கேரவன் இல்லை ஆக்டர்ஸ்லாம் சொல்லக்கூடாது, பட் ஆனால் அது அப்படி இருந்தா நல்லா இருக்கும். டேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன இல்ல கேரவனுக்கு போவோம், முடிச்சு அப்படியே அடுத்த ஷாட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி. ஸோ he is done a best. ஸோ ஓவரால் the combination of சன்னி மேம் அண்ட் பிரியாமணி மேம், ஜாக்கி ஷெராப் சார் எல்லாரோட காம்பினேஷன் ஃபிலிம்ஸ்லாம் கொஞ்சம் டாஸ்காக இருந்தது. பட் தே ஆல் டிட் இன் அ வெரி ப்ரொஃபஷனல், எத்திக்கல். அண்ட் அந்த இவங்க சொன்னாங்கல்ல, நான் சீனியர் ஜூனியர் பார்க்காம ஒரு கொலாப் பண்ணி பண்ணாங்க. And I thank all the people who work in this project for all the hard work and delay and everything. So I'm very pleased to watch in the theater. ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நிறைய ஃபிலிம் மேக்கிங்ல இன்னும் ரொம்ப நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் டு கிவ் லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா எமோஷன் இன் தியேட்டர். So that prefers நினைக்கிறேன். Thank you everybody.